சிவகங்கை மாவட்டம் கீழடியில் மத்திய தொல்லியல் ஆய்வில் அரிய வகையான சங்ககால பொருட்கள் கிடைத்துள்ளன. இந்த பொருட்கள் தமிழக நாகரிகத்தின் அபரிதமான வளர்ச்சிகளை காட்டுவதாக உள்ளன. சிவகங்கை மாவட்ட எல்லையில் உள்ள கீழடியில் 2015ஆம் ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை முதல் கட்ட ஆய்வு நடத்தப்பட்டது. 43 தொல்லியல் குழிகள் இடப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. முதல் கட்ட ஆய்வில் மட்டும் சங்ககால தமிழர்கள் பயன்படுத்திய 1800 பொருட்கள் கிடைத்துள்ளன. தமிழகத்தில் முதன்முறையாக சங்ககால நகர நாகரீகத்துடன் கூடிய கட்டட அடித்தளம், கால்வாய் அமைப்புகளும் இங்கு கண்டறியப்பட்டுள்ளன. சுட்ட செங்கற்களாலான வீட்டு சுவர்கள், உறை கிணறுகள், திறந்த மூடிய உருளை வடிவம் என கால்வாய்களும் கண்டறியப்பட்டன. வைகை நதியை ஃபுல்லாக நாங்கள் மேற்பாய்வு பண்ணும்போது கிட்டத்தட்ட வெள்ளிமலையில் தொடங்கி வருஷநாடுன்ற ஆற்றங்கரை இடத்துல முடியுது. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்ரு இந்த நதி கிடக்குது. இந்த 250 கிலோமீட்டர்லையும் இரு மரங்களையும் இப்படியே வலது பக்கம் ஒரு 5 கிலோமீட்டரும் இடது பக்கம் ஒரு 5 கிலோமீட்டரும் ஒரு எங்களோட எல்லையை எடுத்துக்கிட்டு இதை சர்வே பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 293 கிராமங்கள் இந்த இதில் லிஸ்ட்டில் வந்தது. இந்த 293 கிராமங்களில் 270 கிராமங்களில் எங்களுக்கு தொல்லியல் எச்சங்கள் எங்களுக்கு கிடைச்சிது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு இந்த வைகை நதியோட நாகரிகம். கீழடி அகழாய்வு தமிழக நாகரிகத்தின் அபரிமிதமான வளர்ச்சியை காட்டுவதாக உள்ளது என்று தொல்லியல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழருடைய நாகரிகத்தை பறைசாற்றுவது போல அதுவும் மதுரைக்கு அருகில் இது அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை ஏகப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் தொடராக முழுமையாக இதை பண்ண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அரிய வகையான சங்ககால பொருட்களை கீழடியில் வைத்து காட்சிப்படுத்தும் வகையில் அருங்காட்சியகம் அமைக்க தமிழக அரசு நிலம் ஒதுக்கி தர வேண்டும் என்பதே தமிழ் ஆர்வலர்களின் கோரிக்கையாகும். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணன்.